சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பச்சையம்மன் கோயில் வளாகத்தில் விற்பனை செய்த ஐஸ் சாப்பிட்ட 5 குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோவில் வளாகத்தில் இருசக்கர வாகனத்தில் ஒருவர் ஐஸ் விற்பனை செய்துள்ளார். அவரிடம் குழந்தைகள் சிலர் ஐஸ் வாங்கி சாப்பிட்ட நிலையில் சிறிது நேரத்தில் அதில் 5 பேருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே காட்டுப்பன்றி தாக்கியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். மன்னமனூர் மலை கிராமத்தில் காட்டுப்பன்றிகள் விளைபொருட்களை அடிக்கடி நாசம் செய்து வருகின்றன. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சந்திரசேகர், சுசீலா, 9 வயது சிறுவன் மற்றும் ஜெயராஜ் என 4 பேர் தோட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்த போது காட்டுப்பன்றி ஒன்று அவர்களை ஆவேசமாக கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த 4வரும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆவேசமடைந்த கிராம மக்கள் விடிய ஆட்சிக்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்டனர். மனிதன் உயிரை பறிக்கும் பன்றிக்கு பாதுகாப்பு. உயிரை பறிக்கும் பன்றிக்கு பாதுகாப்பு. பறிக்காதே பறிக்காதே விவசாய உயிரை பறிக்காதே. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விஷவண்டுகள் தாக்கி 7 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் அருகே கவனை கிராமத்தில் புளிய மரத்திலிருந்து பறந்த விஷவண்டுகள் தாக்கியதில் உதவி ஆய்வாளர் முருகானந்தனின் குடும்பத்தினர் மற்றும் அருகில் சென்ற வீரச்செல்வன், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 7 பேர் காயமடைந்து விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.